சென்ற செப்டம்பருக்கும் இந்த செப்டம்பருக்கும் இடையில் 12லிருந்து 14 மில்லியன் வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் அதிகமாக இழப்புகள் ஏற்பட்டது பெண்களுக்கு. கொரோனாவுக்கு முன்னாடியே நம்ம பொருளாதாரம் தொடர்ந்து சரிந்து வந்துகிட்டு இருக்குது. கடைசி காலாண்டு சென்ற நிதியாண்டில் அது நெகட்டிவ்க்கு போயிடுச்சு. நீங்கள் டெபிசிட்டை எதுக்கு கண்ட்ரோல் பண்ணி யாருக்கு எந்த பலன்? எக்கானமி ரெக்கவர் ஆகணும்னா, அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டைடுங்கிற மாதிரி அது. வணக்கம். இந்தியாவில் இந்த நிதியாண்டில் 2வது காலாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வெகுவாக வீழ்ந்திருக்கிறது. 2வது காலாண்டாக இது தொடர்ந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் வேறு அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவர் ஜோதி சிவஞானம் அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். இப்போது 2வது காலாண்டாகவும் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இல்லைங்க, அதாவது இது 2 காலாண்டாக ஒரு பொருளாதாரம் குறைந்து, அதாவது தொடர்ந்து சுருங்கிட்டு போணுச்சுன்னா அதை நம்ம ரிசெஷன்னு சொல்லுவோம், மந்தம்னு சொல்லுவோம். தொடர்ந்து மைனஸில் போணுச்சுன்னா இது 2 முறை தொடர்ந்து ஆயிருக்கிறதுனால ஆக்சுவலாக காலாண்டு ஜிடிபி வெளியிட ஆரம்பித்ததிலிருந்து இதுதான் முதல் முறையாக இந்தியாவினுடைய ஜிடிபி 2 முறை தொடர்ந்து ரிசெஷனில் போகிறது. அதுவும் முதல் முறை கிட்டத்தட்ட 24% கீழே போணுச்சு. இது 2வது முறை 7.5% கீழே போயிருக்குது. ஸோ சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது கீழே விழக்கூடிய வேகம் குறைஞ்சிருக்குது, ஆனால் கீழே தான் விழுந்துகிட்டு இருக்குது. இந்தியாவோட ஜிடிபியில் 3ல் 2 பங்கு எது இருக்குன்னா பணித்துறைன்னு சொல்லுவோம். ஹோட்டல்ஸு, வியாபாரம், போக்குவரத்து, அரசு துறை, பொது நிர்வாகம், அரசு செய்யக்கூடிய செலவுகள், இதெல்லாம் சேர்ந்தது சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம், பணித்துறைன்னு. அது தொடர்ந்து சரிஞ்சிருக்குது. அது இப்போ சரிவை சந்திக்குதுன்னா என்ன காரணம்னா அதில் தான் நிறையா முக்கியமாக முறைசாரா துறையெல்லாம் அந்த சர்வீஸ் செக்டாரில் தான் வரும். அப்போ அதில் பாதிப்பு தொடருது, சரிவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நிறைய வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சென்ற செப்டம்பருக்கும் இந்த செப்டம்பருக்கும் இடையில் 12லிருந்து 14 மில்லியன் வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் அதிகமாக இழப்புகள் ஏற்பட்டது பெண்களுக்கு. பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிருக்குது. ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய விளைவு தான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் விழா காலங்களில் கூட இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் அரசு அவங்களுடைய செலவை அதிகமாக பண்ணணும். இப்போ இந்த பொருளாதார பாதிப்புங்கிறது உலகம் முழுக்குமே இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணமாக கொரோனா பாதிப்பை சொல்கிறார்கள். இந்தியாவில் ஏற்பட்ட இந்த பொருளாதார பாதிப்பிற்கும் கொரோனாவை நாம் காரணமாக சொல்ல முடியுமா? இல்லைங்க, கொரோனா கிடையாது. அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடியே நம்ம பொருளாதாரம் தொடர்ந்து சரிந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ உற்பத்தி துறை எடுத்துக்கோங்க. உற்பத்தி துறை கொரோனாவுக்கு முன்னாடியே சென்ற 2வது காலாண்டு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் சென்ற ஒட்டுமொத்த ஜிடிபி கிட்டத்தட்ட இந்த சென்ற நிதியாண்டில் 4வது காலாண்டு அதில் 3.2% வந்தது. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடியே கடைசி காலாண்டு சென்ற நிதியாண்டில் அது நெகட்டிவ்க்கு போயிடுச்சு. ஸோ அதன் விளைவு தான் நம்ம கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சோம். இப்போ ஒரு 60 நாடுகள் முதல் காலாண்டு பார்த்திங்கன்னா 60 நாடுகளுடைய வளர்ச்சி விகிதத்தை எடுத்து பார்த்துருக்காங்க. அவங்க கீழே விழுந்த விகிதம் நம்மளை விட பாதி தான். அவங்கெல்லாம் விழுந்த மாதிரி, பிற நாடுகள்லாம் விழுந்த மாதிரி நம்ம 2 மடங்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதற்கு காரணம் என்னென்னா, கொரோனாவுக்கு முன்னாடி அவங்களாம் வளர்ச்சியில் இருந்தாங்க, அவங்க நல்ல வளர்ச்சியில் இருந்தாங்க. இப்போ அதற்கு பின்னாடி அதற்கு பின்னாடி அவங்க பாதிப்பு குறைவாக இருந்தது. ஏற்கனவே வளர்ச்சியில் இருந்தால் நம்ம ஏற்கனவே வளர்ச்சி குன்றி நெகட்டிவில் இருந்ததுனால நம்ம அதை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ மீண்டும் வந்திருக்கோம். இங்கே சைனா இப்போ +4% போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள பாதிப்புகள் வேறு. அந்த பாதிப்புகளை தாண்டி அவங்க வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில் அந்த அளவுக்கு பாதிக்கப்படலை. அப்படின்னா அவங்க அவ்வளோ ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேரும் ஸ்டிமுலஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்த ஸ்டிமுலஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்தியாவில் கொரோனா பரவல் ஏற்பட்ட பிறகு பொருளாதார மந்தம் துவங்கிய நிலையில் இந்திய அரசு 3 முறை உத்வேகம் அளிக்கும் பல திட்டங்களை அறிவித்தது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அவை எந்த அளவுக்கு பலனை தந்திருக்கின்றன?
இல்லை இப்போ கிட்டத்தட்ட அவங்க முதல் அறிவிப்பில் வந்து 21 லட்சம் கோடி ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறிவித்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கிட்டத்தட்ட 25 26 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து வருது. அது சரியான 25 லட்சம் கோடி ரூபாய் ஆவரேஜாக வச்சுக்கங்க. அவ்வளோக்கும் செலவு பண்ணியிருந்தால் இப்போ இந்த ஜிடிபி டேட்டாவில் அது தெரியும். அரசனுடைய செலவு வந்து இப்போ இதில் அதாவது ஜிடிபி வந்து வேல்யூ அடிஷன் ஒன்று, எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லேயும் ரெண்டுலேயும் கணக்கீடு செய்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டுடைய ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 2வது காலாண்டில், சென்ற ஆண்டு இதே 2வது காலாண்டில் அரசனுடைய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19ல் 4.65 லட்சம் கோடி ரூபாய், 4.66 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இதே 2வது காலாண்டில். இந்த காலாண்டில் இவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருந்தா, இங்கே பாருங்கள், 25 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா அதில் ஒரு கால் பகுதியாவது இந்த காலாண்டில் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதிகபட்சம் இப்போ பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. இந்த காலாண்டில் வந்து 3.62 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சென்ற ஆண்டு இதே 2வது காலாண்டில் செலவு பண்ணதை விட இந்த ஆண்டு குறைவாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டே அதிகம். அந்த சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட் வந்து 30.4 லட்சம் கோடி ரூபாய். 30.4 லட்சம் கோடி ரூபாயில் காலாண்டுக்கு ஒரு கணக்கீடு செய்யுங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாயாவது இந்த ஆண்டு செலவு பண்ணிக்க வேண்டாம் உங்கள் பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அவங்களுக்கு செலவுக்கு பட் மற்ற வழிகள்லாம் இருக்குது. நிறைய பேர் வழிகள்லாம் சொன்னாங்க, மானிட்டைஸ் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் மானிட்டைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்கள் கடனை உயர்த்திக்கங்க. ஏன்னா பொருளாதாரம் மீண்டு வந்துட்டால் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் டெஃபிசிட்டை எதுக்கு கண்ட்ரோல் பண்ணி யாருக்கு எந்த பலன்? எக்கானமி ரெக்கவர் ஆகலைன்னா, அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டயடுங்கிற மாதிரி. அது நீங்கள் வந்து டெஃபிசிட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேஷண்ட் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா, செத்து போயிடுச்சுன்னா. இந்திய அரசு சமீப காலமாக ஆத்ம நிர்பர் என்ற உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான பிரச்சாரங்களை செய்து வருகிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த அரசு எடுத்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலனளித்திருக்கின்றன? அவை நம்முடைய பொருளாதாரத்தில் எதிரொலிக்கிறதா? இல்லைங்க, அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கடந்த ஒரு 30 வருடங்களில் சார், ஒரு 30 குறைந்தபட்சம் 30 வருடம் நான் சொல்கிறேன், உலக நாடுகளில் வேகமாக வளர்ந்த நாடுகள் எந்த நாடு வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. சைனாவை எடுத்துக்கங்க. அதற்கு முன்னாடி வந்து மேலை நாடுகள், அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளை எடுத்துக்கங்க. இந்த கடந்த 30 ஆண்டுகளை சைனா விடுங்க, இந்தியாவே எடுத்துக்கங்க. இந்தியா இது மாதிரி இந்த நாடுகள் அத்தனையுமே வந்து வேகமாக வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா உலக வர்த்தகம். WTOக்கு அப்புறம் இந்த ட்ரேடு தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி தான் வந்து பெரும் பங்கு வகிச்சிருக்குது. நம்ம ஜிடிபிலையும் அது வந்து நமக்கு வந்து பெருளவு கை கொடுத்துருக்கு. இன்னொன்று, நம்ம சர்வீசஸ் வந்து பணித்துறையில் ஐடி இது மாதிரி சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இதன் விளைவு வந்து ட்ரேட்னால், உலக வர்த்தகத்தினால நமக்கு வந்து பெரும் பலன் கிடைச்சிருக்கு. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அப்போ வந்து இப்போ இந்த ஆத்ம நிர்பர் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஜிடிபியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மெர்கண்டைஸ் ட்ரேடு ஒரு 40-42% இருந்தது. இன்றைக்கி ஒட்டுமொத்தம் குறைஞ்சி அதுவும் ரிவர்ஸ் ஆகிருக்குது. நம்ம டிமாண்டே கொலாப்ஸ் ஆகி இறக்குமதி சுத்தமாக குறைஞ்சிருக்குது. அது வந்து நம்ம வேலை இழப்புகளை ஏற்படுத்தும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே வேலை இழப்புகள் நிறையா ஏற்படுதுன்னு அர்த்தம். இப்போதைய சூழலில் இந்திய பொருளாதாரம் சரிவிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்று நினைக்கிறீங்க? இல்லை, அரசுக்கு நல்லா தெரியுங்க. இப்போ இதெல்லாம் மாறணுன்னா நல்லா இப்போ இந்த ஆத்ம நிர்பர்லாம் இனிமேல் வந்து இப்போ தடையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதியை வந்து தாராளமயமாக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அதில் பலன் இருக்குது. அமெரிக்கா சொல்கிறது பொலிட்டிக்கலாக அதெல்லாம் வேறு. இங்கே வந்து நம்ம ஏற்றுமதினால் வந்து நல்ல பலன் பெற்றிருக்கோம், வரலாறு இருக்குது. 30 வருடம் வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கோம். அதை வந்து நீங்கள் தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, சைனாவோட உள்ள பிரச்சனை வந்து மிலிட்ரி பிரச்சனைனா அதை மிலிட்ரி ரீதியாக வந்து நீங்கள் இல்லை அரசியல் ரீதியாக வந்து அதை வந்து பேசி இது பண்ணிக்கணுமே தவிர இந்த இதில் வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு தடை வந்து அதில் போய் எக்கனாமிக் இதில் வந்து ட்ரேடில் வந்து முக்கியமாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி RCEP இது இல்லாமல் உள்நாட்டு துறைகளை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக பணித்துறைகளை பொறுத்த வரைக்கும், பணித்துறையில் வேலை இழப்புகள் இந்த ஜிடிபியில் காட்டக்கூடியது என்னென்னா வேலை இழப்புகள் கடுமையாக ஏற்பட்டிருக்குது. ரெசஷனில் இருக்கிறோம், விலைவாசி உயர்ந்திருக்குது. ஸோ இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் வந்து பொருளாதாரம் வந்து மீண்டு வராது தான். 2 நெகட்டிவ் க்ரோத் ரெசஷனுக்கு போன பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கிறப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தலையீடே இல்லை. எங்கே பாருங்கள், தலையீடு குறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட்டினுடைய அரசினுடைய தலையீடுனா என்ன? பொது செலவை அதிகப்படுத்தணும். உங்கள் செலவை வந்து அதிகப்படுத்தி யாருமே செலவு பண்ணல எக்கானமியில்.
ஏன் அப்படின்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. பேங்க்ஸ் வந்து அந்த ரிஸ்கெல்லாம் பார்த்து தான் வந்து லோன் கொடுக்கும். ஏன்னா எனக்கு திரும்பி வாங்குறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். நானே இண்டஸ்ட்ரியாகவும் இருந்தேன்னா லோன் கொடுக்கறதும் வாங்கிறதும் ஒரே ஆள்னா எப்படி நடக்கும் அது? அப்போ பொதுமக்களுடைய பணம் என்ன ஆகும்? உங்களை நான் நம்ப முடியுமா? இது எந்த நாடு செஞ்சதில் இங்கே செய்கிறேன்னு ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்குவீங்க சொல்லுங்கள்?